இந்த அவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறுகிற பொது விவாதத்தில் நானும் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி. இந்த முறை என்னுடைய கழக சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் அவர்கள் பாணியிலே துவங்கலாம் என்ற எனக்கு ஒரு ஆசை. இளையவர்களாக இருந்தாலும் நல்லது செய்தால் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது எங்களை போல மூத்தவருடைய கடமையும் கூட. ஆனால் அவரை போல் சூரணமெல்லாம் என்னால் சொல்ல இயலாது. இருந்தாலும் சூரணமாக இல்லை என்றாலும் நாளடியாக கூட ஒரு 4 வார்த்தைகள் சொல்ல அனுமதி வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகின்ற பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலில் தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். அடுத்தது பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருத்தல். மூன்றாவது வேலை வாய்ப்பை அதிகரிப்பதாக இருப்பது. நான்காவது முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துவது என்ற இந்த 4 முழக்கங்களோடு நான் என்னுடைய உரையை நான் சொல்லுகின்றேன். இது நீங்கள் நாளடியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அது சூரணமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லடியார்கள் சொல்லுகிறோம் என்ற செய்வார் இந்த சிவனடியார்கள் நம்பிக்கையோடு உரையை துவங்குகிறேன். எங்களுக்கு இருக்கிற ஆசை எல்லாம் அவருடைய கனவும் அதுதான், எங்களுடைய கனவும் அதுதான். அது என்ன கனவு என்றால், நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து பல முதலமைச்சர்களால் சொல்லப்படுகின்ற மாநில அந்தஸ்து விவகாரம். அந்த மாநில அந்தஸ்தை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நேற்றைய தினம் முதலமைச்சர் பேசுகிற போது அந்த உரிமை, அந்த கடமை, பொறுப்பு எல்லாம் எதிர்கட்சியை சார்ந்த எங்களுக்கும் இருக்கு என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய குரலும் ஆகிய ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை சந்தித்து இந்த முழக்கம் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற எங்கள் வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் என்ற செய்தியும் நான் இந்த நேரத்தில் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் கடமை இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்புடைய முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது அமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர், இங்கே கூட பிரகாஷ்குமார் பேசுகிறவர்கள் சொன்னாங்க, இந்த மாநிலத்தில் இருந்தால் அமைச்சராக இருக்க வேண்டும், எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, எந்த பவரும் இல்லை என்று பேசி முடிச்சார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வருத்தம் எல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு அதிகாரம் இல்லை என்பது அல்ல. இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கே அதிகாரம் இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இதுதான் சரியான தருணமாக நான் கருதுகிறேன். எனவே இதை செய்கின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி வருகின்ற பட்சத்தில் இந்த மாநில வரலாறு எழுதுகிற போது, ரங்கசாமி அவர்கள் ஆளுகிற போதுதான் இந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கிடைத்தது என்று சொல்லக்கூடிய வரலாறை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய அவாவை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாளைய காலங்களில் குறிப்பாக 2026 பிறகு எங்களை போன்றோர் ஆள வருகிற போது அது இலவாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.